ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு தருணத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே, தன்னுடைய வீட்டில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு இருந்து பேசுவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இயேசப்பா, வாஞ்சையோடு தாகத்தோடும் உடைய சன்னிதானத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இம்மட்டும் நடத்தின வண்ணமாக இன்னும் வருகிற நாட்களிலும் இவர்களையும் என்னுடைய குடும்பங்களையும் நீர் நடத்த வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நன்மைகளை செய்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் நல்லவராக நீர் இம்மட்டும் இருந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்படிப்பட்ட நன்மைகளினால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும் அப்பா. இப்படி மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக உண்மை எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றி கொண்டு நீர் கொடுக்க இருக்கிற அந்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 146 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே அநேகரை நாம் பார்க்கும் பொழுது அநேகரை துணையாக கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே துணையாக எங்கு போனாலும் அழைத்து செல்கிற பெற்றோர், அல்லது ஒரு கணவன் தன் மனைவிக்கு துணையாக, நண்பர்கள் துணையாக வருகிறார்கள், அல்லது உறவினர்கள். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேக காலகட்டங்களிலே ஒவ்வொருத்தருக்கும் துணையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில இடத்துல தனிமையாய் போகும் பொழுது பெற்றோர் சொல்லுவாங்க இல்லையா, நீ தனியாக போற, யாரையாவது கூட கூட்டிட்டு போ, துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தன் துணையாக கொண்டிருந்து. இப்போ யாராவது உனக்கு துணைக்கு யாராவது உன் கூட வராங்களா அப்படின்னு தனிமையாக போகிற ஒருத்தர் பார்த்து கேட்கும்போது, இல்லை நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்லை ஆண்டவர் என் கூட வராரு நான் தனியாக போகல அப்படின்னு சொல்கிறோமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே துணையாக வந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 146 இந்த 5ஆம் வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே துணையாக நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை துணையாக வைத்திருக்கிறோமா? நமக்கு உதவிகள் தேவை என்று சொல்லும்போது மனிதர்களை தேடி போகிறோம், மருத்துவர்களை நாடி போகிறோம், அநேக நேரத்தில் அநேகருடைய ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரை துணையாக நாம் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவர் மோசையின் மூலமாய் அவர்களை அழைத்து இல்லையா, அநேக வாதைகள் இல்லையா அவர்களுக்கு விரோதமாக, எகிப்தியருக்கு விரோதமாக அவர் செய்து பலத்த கைகளோடு ஓங்கிய புயத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறார், அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி கொண்டு வந்த ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் அவர் என்ன பண்ணுகிறார், அநேக யுத்தங்களை நடத்தி அவர்களுக்கு வானத்திலிருந்து அன்றன்று தேவையான ஆகாரத்தை, மன்னாவை அவர் கொடுத்து, நீரூற்றுகளை உண்டு பண்ணி நீரூற்றுகளின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து, பேரிச்ச பழங்களை கொடுத்து, இப்படி ஆண்டவர் அவர்களை போஷித்து மிகவும் அழகாய் நடத்தி கொண்டு வந்து கடைசியாக அவர்கள் கானானை நெருங்கக்கூடிய காலகட்டத்திலே வந்து நிற்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது மோசே என்ன பண்ணுகிறார், ஆண்டவருடைய கட்டளையின்படி அவருடைய ஆலோசனையின்படி
12 பேரை, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை அழைத்து நீங்க என்ன பண்ணுங்க, தேசத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையினால இந்த வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, கடந்து போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தின் நிலம் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கிற விளைச்சல் எப்படி இருக்கிறது, நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கிற ராஜா எப்படி இருக்கிறார், அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த தேசத்தின் பாதுகாப்பு எப்படி இருக்குது என்று சொல்லி முதலாவது வேவு பார்க்கும்படியாக, அல்லது இப்ப நம்முடைய பாஷையில சொல்லணும் உளவு பார்க்கும்படியாக, தேசத்தை இல்ல அறிந்து கொண்டு வரும்படியாக ஒவ்வொரு இடத்தையும் நம்ம எப்படியெல்லாம் இருக்கு, அப்போ எந்த இடத்துல யார் யார் இருந்தா எப்படியெல்லாம் அந்த தேசத்தை நம்ம சுற்றி சென்று என்ன பண்ணலாம், முறியடிக்கலாம் என்று சொல்லி அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 பேரும் புறப்பட்டு போய் அந்த தேசத்தை பார்த்து விட்டு இங்கே வந்து மோசேயிடம் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவர்கள் 12 பேரும் அந்த தேசத்தை வேவு பார்த்து அங்க இருக்கிற உச்சிதமான கனிகள் மற்றும் ஒரு பெரிய திராட்சை குலை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு 40 நாள் இல்லையா, யோர்தானை கடந்து சென்று அந்த கானான் தேசம் முழுவதையும் அவர்கள் வேவு பார்த்து வருவதற்கு கிட்டத்தட்ட 40 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். இங்கே மோசையை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய கனி இது. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் என்று சொல்லி இங்கே என்ன பண்ணுகிறாங்க, அவங்க வந்து மோசையிடம் அங்கே என்னத்தை பார்த்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசம் ஆசீர்வாதமான தேசம்தான், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், பலசாலிகளா இருக்கிறார்கள், அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, பலத்த அரண்களோடு பாதுகாப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மோசையிடம் சொல்லி அங்கே அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பயம் வருகிறது இல்லையா. அங்க போகும்போது அவங்கெல்லாம் ஏனாக்கு புத்திரர் இருக்கிறார்கள், அங்க ராட்சதகர் இருக்கிறார்கள், அங்க போனா என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம், மாண்டு போயிடுவோங்கிற மாதிரி ஒரு துர்ச்செய்தி என்ன பண்றாங்க, இந்த 10 பேரும் அந்த இடத்திலே பரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலேப் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லையா, யோசுவாவும் காலேபும் அந்த இடத்திலே வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களாய் கர்த்தரை தன்னுடைய துணையாக வாழ்வின் கடைசி பரியந்தம் அவரை வைத்திருந்தபடியினால் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, காலேப் எல்லாரையும் பார்த்து கையமர்த்தி இப்படியாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 10 பேர் சொல்றாங்க, அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அங்க போனா அவங்க நம்மளை முறியடிச்சிருவாங்க, நம்ம செத்து போயிடுவோம், அப்படி அந்த தேசத்துக்கு போறதை விட நம்ம இருந்த இடத்துக்கே திரும்பி போய்விடலாம்ங்கிற மாதிரி ஒரு துர்ச்செய்தியை பரப்புற சூழ்நிலையிலே இங்கே காலேப் என்கிற இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில துணையாக வைத்திருந்து இந்த வனாந்தர பாதையில அவர் தன்னை நடத்தின ஒவ்வொரு விதத்தையும் நினைவு கூர்ந்து இதிலெல்லாம் வெற்றியை கொடுத்த அந்த ஆண்டவர் நமக்கு இதிலும் வெற்றி கொடுக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஏனென்றால் அவரை நமக்கு துணையாக வைத்திருக்கிறோம் என்கிற அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்திலே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட பொழுது அந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், கூக்குரலிட்டு புலம்பிறார்களாம் இல்லையா, முழுவதும் என்ன பண்ணாங்களாம், அழுதார்களாம், முறுமுறுத்தாங்களாம் இல்லையா. அப்போ கர்த்தர் இம்மட்டும் அந்த வனாந்திர பாதையிலே அந்த எகிப்திலிருந்து தங்களை எப்படியெல்லாம் எவ்வளவு அழகாய் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த எல்லாவற்றையும் மறந்து நம்மை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் இல்லாதபடி இவங்க எல்லாம் அந்த 10 மனிதர்களுடைய துர்செய்தியை கேட்டு தனக்கு துணையா இந்த வனாந்தரத்திலே வந்த ஆண்டவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த யுத்தத்தை நடத்துவார், எங்களுக்கு ஜெயம் தருவார் என்கிற எந்த ஒரு விசுவாசமும் இல்லாதபடி இவங்களாம் என்ன பண்ணாங்களாம், கூக்குரலிட்டு அழுதார்களாம், புலம்பினார்களாம், ராமுழுசும் அழுதாங்களாம். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்புறம் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நம்மை வழிநடத்தின பாதைகளையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ இடத்துல நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருப்பார். எத்தனையோ இடங்களில் இது நமக்கு கிடைக்காது இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்தியிருப்பார். இந்த அற்புதங்கள், இந்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் கண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே
ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு கண்ணீரான தருணங்கள், அல்லது ஏதோ ஒரு துர்செய்தி, அல்லது ஒரு வேதனையான ஒரு வியாதி, அல்லது ஒரு வறுமை, ஒரு கடன் பிரச்சனை, இப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? கலங்கி போய் விடுகிறோம். இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்துவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தாவீது ராஜா இல்லையா, அவன் அந்த சங்கீதங்களிலே பாடும்போது அவர் சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த விசுவாசம், என் ஆண்டவரால் மாத்திரம்தான் இதுவரை என்னை நடத்த முடிந்தது, இன்னும் என்னை நடத்துவார். இந்தந்த பாதையில, இந்தந்த கண்ணீரான தருணங்கள்ல ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாய் நடத்தினார், இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த மாட்டாரா என்கிற விசுவாசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒருவேளை சோதனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது, இதுவரைக்கும் எனக்கு துணையாய் வந்த என் ஆண்டவர் இந்த கண்ணீரையும் என்ன பண்ணுவார்? களிப்பாய் மாற்றுவார். நான் கடந்து போகிற இந்த பாதையை, என்னுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்கிற விசுவாசம் உங்களிடத்திலே முதலாவது நாம் காணப்பட வேண்டும். இங்கே 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தியை நம்பின இந்த ஜனங்கள், யோசுவாவும் காலேபும் சொன்ன இந்த நற்செய்தியை அவங்களால் என்ன பண்ண முடியவில்லை? நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதபடி சூழ்நிலைகளையும் தன்னை நடத்தின ஆண்டவருடைய நடத்துதலையும் என்ன பண்ணாங்க? மறந்து போனார்கள் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி மறந்து போவர்களாக இருப்போமானால், நம் மனம் திரும்புகிறவர்களாக, நம்மை மறக்கிறதற்கு அவர் அநீதியுள்ள தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் தான் அவர் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இல்லையா? அப்போ உங்களோடு என்னோடு இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இதுவரை நம்மை நடத்தினவர், ஒருவேளை அநேக வனாந்திர பாதைகள் வந்திருக்கலாம், அநேக துக்கமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை அழகு பார்த்து, நம்மை எவ்வளவு அழகாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஐயா என்று பக்தன் பாடுகிற வண்ணமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கடந்து வந்து கடக்க பண்ணின பாதைகளையும், அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற வழிகளையும் நாம் நினைக்கும் பொழுது நன்றி சொல்வதற்கு என்ன இருக்காது? வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற, அற்புதங்களை செய்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் காலேபை போல, யோசுவாவை போல இவ்வளவு அழகாய் நடத்தின ஆண்டவர் மேல் உறுதியாய் இருக்கிறோமா? அல்லது இந்த 10 பேர் துர்ச்செய்தியை கேட்ட பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை முறுமுறுத்து அழுது துக்கப்பட்டு கூக்குரலிட்டது போல நாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கூக்குரலிட்டு அழுகிறவர்களாய், நாம் நம்பிக்கையற்றவர்களாய் நாம் இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. யோசுவாவை போல, காலேபை போல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டிருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாறி இன்னைக்கு நான் இதை சொல்லிட்டேன், ஐயோ என்னால முடியாது, நாளைக்கு என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடிக்கிறவர். இங்கே பாருங்கள், காலேபை குறித்து காலேபும் யோசுவாவும் இப்படியாய் சொல்லுகிறார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ 40 ஆண்டுகளாய் ஆண்டவர் இவர்களை அந்த வனாந்திர பாதையிலே நடத்தி வந்ததற்கு நோக்கம், இவங்க 40 நாள் இல்லையா, 40 நாள்ல கடந்து வந்த அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க 40 வருடங்களா என்ன பண்ணாங்க? இவங்க அந்த வனாந்திர பாதையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் இவர்களுடைய பொறுமை எப்படி இருக்கிறது, ஆண்டவரை குறித்த இவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சோதிப்பதற்காக அந்த வனாந்திர பாதையிலே அவர்களை நடத்தினார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஆண்டவரால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது இல்லையா? மனுஷனால் இது கூடாததுதான் தேவனாலே
எல்லாம் கூடும். ஆனால் நாம் யாரை நம்புகிறோம்? மனிதர்களை தான் நம்புகிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அல்லது கலங்கிய தருணங்கள் வரும் பொழுது நாம் யாரை நம்புகிறோம்? இங்க அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுவார். ஏனென்றால் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகையினால் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்காக நாம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி இங்கே அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணவில்லை? அந்த மோசேயிடத்திலே யோசுவாவும் அந்த காலேபும் வந்து சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பாதபடி அவங்க எல்லாம் அழுது புலம்பி ஆண்டவரை துக்கப்படுத்தி மோசேயும் ஆரோனையும் துக்கப்படுத்தி அங்கே வேதனைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்று சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கலங்கக்கூடிய துர்ச்செய்திகள், கலங்கக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையை தாண்டி வரக்கூடிய வல்லமையும் சத்துவமும் என் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டு விடுவித்த என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அன்று யாருக்கும் இல்லாத விசுவாசம், யாரிடத்திலும் காணப்படாத ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை அன்று யோசுவாவுக்குள்ளும் காலேபுக்குள்ளும் காணப்பட்டது. ஆகையினால் தான் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவரை குறித்து அறிக்கையிடக்கூடிய அந்த வாஞ்சையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எங்கே என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் காலேபை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை தனக்கு துணையாய் கொண்டிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் இந்த சூழ்நிலைகளை பார்த்து யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை நம்பின மனிதனை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், அவன் உத்தமமாய் உண்மையாய் என்னை பின்பற்றினபடினால் அவனும் அவன் சந்ததியும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அவனுடைய சந்ததிக்கு நான் அந்த தேசத்தில் அவன் கேட்கிற இடத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவனுடைய சந்ததிகள் அந்த பூமியிலே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவரை நம்பாதபடி இல்லையா, அவருடைய வார்த்தையை நம்பாதபடி துர்ச்செய்தியை பரப்பின மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி மோசம் போன மனிதர்களை அல்லது தனக்கு கோபமூட்டி தனக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக இவர்களை அழைத்தார்? அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போக. எந்த நோக்கத்துக்காக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு 10 வாதைகளை உண்டு பண்ணி இல்ல செங்கடலை 2ஆக பிளந்து அவ்வளவு அழகாய் அந்த வனாந்தரத்திலே இந்த 40 ஆண்டுகள் அவருடைய வஸ்திரம் பழசாகல, அவருடைய செருப்பு தேஞ்சு போகல, அவ்வளவு அற்புதமாய் அவ்வளவு அழகாய் எத்தனையோ யுத்தங்களை ஆண்டவரே முன்னின்று மொத்த ஜனங்களோடும் இல்லையா, இவங்க மேய்ப்பர்கள், இவர்கள் யுத்தம்னா என்னன்னே தெரியாது, ஆனா அவங்களோட கூட இருந்து யுத்தத்தெல்லாம் நடத்தி இம்மட்டும் கொண்டு வந்த ஆண்டவரை நம்பாதபடி முறுமுறுத்து கோபமூட்டின அவர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்தரிக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறாரு வாயில சொல்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துணையாக வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு காலேப் உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி அவரை துணையாய் வைத்திருந்தபடியால் அவரால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, ஆண்டவர் என்னை அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போவார் என்று. அதை விசுவாசித்தபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கோபமூட்டின யாவரும்
அந்த தேசத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இன்னைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராக இருக்கலாம், எப்பேற்பட்ட தேவையின் நடுவிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தத்தளிப்போடு கூட ஆண்டவரே இந்த காரியம் எப்படியா இருக்கும், ஒருவேளை ஒரு வியாதியோடு அல்லது ஒரு வறுமையோடு அல்லது ஒரு தேவையின் நடுவிலே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்கிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, இல்லையா? ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போய் உட்கார்ந்துருக்கும் போது வீட்டில் இருக்க பெற்றோர் சொல்லுவாங்க, நீ நல்லா ஜோம் பண்ணி என்ன பண்ணு, இந்த இன்டர்வியூக்கு போ. ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன் கூட வருவார், உன் கூட அந்த இன்டர்வியூவில் இருந்து உனக்கு இந்த வேலையை தருவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புவாங்க. நீங்களும் நம்மளும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஜோம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் இன்டர்வியூக்கு வந்திருந்தவங்க சொல்லுவாங்க, உங்கள் படிப்போ அல்லது உங்களுடைய நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதோ எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, இங்கே வேலையை தராது. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, யாருடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குதா, அப்படி இருந்தால் தான் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஐயோ இங்கே பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்குமா, மனுஷர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாதான் வேலை கிடைக்குமான்னு சொல்லி ஆண்டவரை துணையாக கொண்டிருக்கிறத மறந்து, இல்லையா, ஆண்டவர் என் கூட வருகிறார் அப்படிங்கிறத மறந்து நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த மனுஷர்களை பார்த்தா நமக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், எவ்வளோ பணம் கொடுத்தா இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி மனிதர்களையும் மனிதர்களுடைய ஆலோசனைகளையும் நம்ம கேட்குறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரை துணையாய் வைத்திருக்கிறோமா? நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சீகமாக நம்ம நிறைய முடிவுகளை என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாருங்கிறத நம்ப முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து இல்லை வேதனைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவரையே நம்பாமல் நம்ம அழுது அவரை வேதனைப்படுத்துவோமானால் அவரை கோபமூட்டுறவங்களுக்கு அவர் ஒரு நாளும் உதவி செய்வதே இல்லை என்று இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதால எந்த வாக்குத்தத்தத்தோடு அனுப்பப்படுகிறார்கள் அத்தனை பேரும் கானான் தேசத்துக்கு வருவதற்குத்தான் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவர் கூட, யோசுவாவும் காலேபும் தவிர ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒருவர் கூட என்ன பண்ணவில்லை, அந்த தேசத்துக்குள் கால் வைக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய சந்ததி, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த சந்ததிகளை அங்கே கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே துணையாக கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தர் மேலே நமக்கு என்ன பண்ணணும், நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அங்கே யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே காலேப், இல்லையா, அங்கே கானான் தேசத்தை சுதந்தரித்து அங்கே வந்த பொழுது அவர் யோசுவாவை பார்த்து இப்படியாய் கேட்கிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 40 வயதுல மோசேக்கு என்ன, காலேபுக்கு என்ன இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று. ஆனால் இந்த 45 ஆண்டுகள் கடந்து கிட்டத்தட்ட 85 ஆண்டுகள் நிரம்பின இந்த மனிதன் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த 40 வயதுல இருந்த பலன் இந்த 85 வயதுலையும் எனக்கு இருக்கு. அதனால நான் கேட்கிற தேசத்தை எனக்கு தாரும், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியர் என்கிற ராட்சதக பிறவிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவேன், அந்த 40 வயதுல என்கிட்ட இருந்த அதே பலத்தோடு இந்த 85 வயதுல நான் என்ன பண்ணுவேன், நான் முறியடிப்பேன். ஏன், நான் கடவுள் என் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிற ஆண்டவர் இந்த மலை நாட்டை சுதந்திரிக்க அந்த அங்கே இருக்கிற ஏனாக்கியர் எல்லாரையும் முறியடிக்கத்தக்கதான பலத்தை என்னுடைய கரங்களிலே தருவார் என்று சொல்லி அங்கே விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அங்கே காலேப் அங்கே அறிக்கையிட்ட பொழுது யோசுவா என்ன பண்ணுகிறார், அந்த மலை நாட்டை அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கிருந்த ஏனாக்கர் எல்லா புத்திரரையும் காலேபும் அவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து அங்கே யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்து அந்த மலை நாட்டை சுதந்திரித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா சோதனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வியாதிகளையும், எல்லா வறுமைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அங்கே 85 வயது நிரம்பின காலேப் ஏனாக்கின் புத்திரரை என்ன பண்ணுகிறார், ராட்சதர்களை துரத்த முடியுமானால்
அவருக்குள் இருந்த ஆவி எப்படிப்பட்டது? வேறே ஆவி. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அந்த வேறே ஆவி எப்படிப்பட்டது? ஆண்டவர் மேல் உள்ள விசேஷித்த நம்பிக்கை. மற்றவர்கள் பார்க்கிறபடி அவர் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவர் மேல் உறுதியாய் பற்றி கொண்டு வேறே ஆவி உடையவராய் மற்றவர்கள் மாதிரி யோசிக்காதபடி, நான் வணங்குகிறேன் என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரை நான் துணையாய் வைத்திருக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அந்த கானான் தேசத்தை, அந்த மலை நாட்டை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அன்று ஆண்டவர் காலேபுக்கு கொடுத்த வண்ணமாக இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை, அற்புதங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜகுமார் செல்லும் கொண்டு பேசியிருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொருவரும் தொடப்படுவதாக, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதாக ஜெபிக்கிறோம். இந்த செய்திக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். மத்திய 35 என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் தரைப்பொருளை வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி உரை கொண்டிருந்தது. அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்து. 10 நாட்கள் ஒரு வீட்டில் அதிசயம், 7 வாரம் கழிச்சு 8ஆவது வாரத்தில் ஒரு அதிசயம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வீட்டில் பிறக்காமல் இருந்து பிறக்குது. ஆசீர்வாதமும் அப்போ உங்களை தேடி வருது. 3 சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும். இதை கண்டு உலக மக்கள் கலங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் தூதன் வந்திருக்கிறார், அந்த உங்களுக்கு அதிசயம் செய்கிறார். இனி உங்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் வேணுமோ அது உங்களை தேடி வரும். 1.5 வருஷத்துக்குள்ள உலகத்தில் ஒரு பெரிய சம்பவம் என்று கர்த்தர் சொல்கிறார். பூவம் நதியாக இருந்தது, அது பசுத்த நதியாக மாறிட்டு. விளக்கு உங்களுக்கு கொளுத்து வைக்கிறேன். நான் கொளுத்து வைக்க விளக்கு எரி அணையாது, மனிதன் கொளுத்து வச்சு அணைந்து போயிடும். எரி கர்த்தர் நல் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் சாட்சி அடையவில்லை. அவர் உன்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணி நடத்துவார். அடுத்த மாதம் எல்லாம் உலகத்தில் என்ன நடக்கிறது யாரும் தெரியாமல் இருக்காங்க, தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னதை செய்வார். பழிக்கு பழி வாங்க சொன்னவளை நான் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தூதன் அனுப்பி அற்புதம் செய்து விட்டேன். இனி நன்மை இருக்கும், தீமை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. யார் யாரெல்லாம் எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அது தேடி வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். 1.5 மாதம் ஒரு வீட்டில் எதிர்பாராத ஆசீர்வாதம் ஆச்சரியம் கொடுக்காரு. எல்லா பார்த்து வீடு ஓட்டையாக இருக்காது. அந்த ஓட்டையை அடைச்சி ஆசீர்வதிக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு தூதல் வருவாங்க. இனி பூட்டப்பட்ட கதவெல்லாம் உங்களுக்கு திறக்கும். நன்மை இருக்கும், தீமை இருக்காது. வருஷத்தை நன்மையாக முடிச்சு விட்டுக்கிறவர் இந்த வருஷத்தை நன்மையாக முடிச்சு விட்டு உங்களுக்கு விருத்தி அடை செய்வார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் இல்லை, 1000 மடங்கு இல்லை, கோடி கலகளி தந்து ஆசிப்பார். பழைய பேப்பர்லாம் கிழித்து எரித்து புதிய கார் கொட்டிட்டு என்னென்ன பழைய பேப்பர் இருக்கோ அதை கிழித்து எரித்து புதிய கார் கொட்டிட்டு ஒரு குழுவாக ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதில் 3 பேர் வரணும். எந்த குழுவாக ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறாங்களோ போகாதுங்க, போனால் 3க்கு மரணம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு, நல்ல வெளிச்சம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த எல்லா அற்பமும் அதிசயிப்பதற்காக உள்ள நடக்கும். ஒரு தேர்வு தூது வந்துட்டாங்க, விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சாச்சு, எல்லா விளக்கறியும் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை வைத்து 1.5 வருஷத்துக்குள்ள உலகமே மாறப்போகுது. அதை பார்ப்பீங்க. அற்புதம் தான், அதிசயம்தான், நன்மை தான், குறைவு இருக்காது. நிறைவான வரும்போது குறைவாக ஒளிந்து போயிடும். எந்தெந்த நன்மை எதிர்பார்க்கிறோ எல்லாம் கிடைக்கும். அவரோட வார்த்தை எல்லாம் ஆமென்றும் ஆமென் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியம் செய்தார், இதில் மகிழ்ந்திருப்போம் என்ற வார்த்தை உறுதிப்படுத்தப்படும். ஒவ்வொருக்கும் நான் உதவி செய்கிறேன், தாங்குகிறேன், சுமக்கிறேன், ஏந்துகிறேன், நன்மையை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் செய்ய போகிற நன்மை அதிகம் அதிகம். எந்த வியாதி இருக்கோ அது போகுது, எந்த பாவம் இருக்க போகுது, சாபம் போகுது, விபச்சாரம் போகுது, மதுபானம் போகுது. குடிக்கிறவரை குடிக்காதபடி என் கருத்தை நீட்டிட்டு அற்புதம் செய்துவிட்டு என்னை விளக்கங்கள் எரியும். நன்மை இருக்கும், தீமை வராது.
இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமும் அது ஒரு குறைவு இருக்காது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொன்னது உண்மை, நிறைவேறும், நிறைவேறித்து. இது வாக்கு தத்தம். யாருக்கெல்லாம் தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை உறுதிப்படுத்தி விட்டார், நிறைவேற்றி விட்டார். விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சாச்சு. எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து விட்டது. இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக முடியாது. காலத்தை உறவுப்பட்டுங்க. உங்களோடு ஆண்டு பேசுகிறா தொட்டால் தொலைக்காட்சி கண்டு உற்சாகமாக உங்கள் தேவன் சொன்ன காணிக்க அறிவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 04426574550 and cell phone number 9383344445.